அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே லலிதா. இன்று இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன விஷயம் நான் சொல்ல போகிறேன் என்றால், பிரின்சஸ் டயானா யார்? இப்போ கிங் சார்ல்ஸாக இருக்கார். அவரோட முன்னாள் மனைவி, முந்தி உள்ள மனைவி கிங் சார்ல்ஸு, அவரோட மனைவி. ஓகே, ஸோ இப்போ இந்த பிரின்சஸ் டயானாவை பற்றி நான் கொஞ்சம் சொல்லலான் இருக்கேன் இந்த வீடியோவில். என்னென்னா, ஒரு 3 நாளாக நான் வீடியோ பார்த்தேன். லண்டன் தமிழச்சி இருக்காங்கள்ல, லண்டன் தமிழச்சி, இவங்க உலகம் முழுவதும் பிரபலமானவங்க. இவங்க வீடியோ அழகாலாம் எடுத்து போடுவாங்க, வீடியோ வ்ளாக் வெளிநாட்டுக்கு போய் எடுத்து போடுவாங்க, வீட்டில் சமையல் வீடியோ எடுப்பாங்க, வீடியோ வ்ளாக்கும் வீட்டில் எடுப்பாங்க. ரொம்ப கெட்டிக்காரங்க, நல்லா வீடியோ எடுக்கிறாங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயந்தான், அது இருந்துட்டு போகட்டும். ஆனால் என்னென்னா, இப்போ முந்தா நாள் நான் வீடியோ பார்த்தேன், நேற்று பார்த்தேன். 2 பார்ட்ஸாக டயானாவை பற்றி போட்டிருக்காங்க. அந்த 2 பார்ட்ஸில் அவங்க டயானாவை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அவங்கள மேரேஜ்லாம் வந்து எலிசபெத் ராணி தான் அரேஞ்ச் பண்ணி சார்ல்ஸுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எலிசபெத் ராணியும் அவங்க குடும்பத்தில் உள்ள சிலரும் வந்து அங்கே சன்ரிஹாம் பேலஸில், இங்கே ஃப்ரான்ஸ் பாரிஸில், அங்கே அந்த வீட்டில் இருக்கிறப்ப, அவங்களுக்கு பேலஸ் அங்கே ஒரு அரண்மனை இருக்குது, அங்கே இருக்கிறப்ப சன்ரிஹாம் பேலஸ்னால் அது வந்து கொஞ்சம் பெரிய இடம்தான். அந்த வீட்டில் இருக்கிறப்ப அதுக்கு முன்பு உள்ள கதை, முந்தி உள்ள கதையை தான் இவங்க லண்டன் தமிழச்சி வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சன்ரிஹாம் பேலஸுக்கு அந்த இடத்துல அதுக்கு பக்கமாக தான் சன்ரிஹாம் பேலஸ் இடம் ஒன்று நிறைய இருந்திருக்குது. அதில் வந்து பிரின்சஸ் டயானா வீடும் அங்கே தான் இருந்திருக்கான். அதாவது பாரிஸில், ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருந்திருக்குது. யாரோட வீடு? பிரின்சஸ் டயானா வீடு அங்கே இருந்திருக்கு. பிரின்சஸ் டயானா கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தி அங்கே பாரிஸில் இருந்தாங்கல்ல, அந்த வீடும் எலிசபெத் ராணி வீடும் சன்ரிஹாம் பேலஸில் உள்ள, ஃப்ரான்ஸில் உள்ள எலிசபெத் ராணி வீடும் எல்லாம் கொஞ்சம் பக்கம் தானா, கொஞ்சம் தூரம் தான் இருக்குமா. ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் பக்கம் இருந்ததுனால எலிசபெத் ராணிக்கு ரொம்ப பழக்கமா, யார பிரின்சஸ் டயானாவை ரொம்ப பழக்கமா, அதாவது சார்ல்ஸை கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தி ரொம்ப பழக்கமா எலிசபெத் ராணிக்கும் பிரின்சஸ் டயானாவுக்கும். அதுக்கு பிறகு தான் 1977 தான் 2 பேர்த்துக்கும், யாருக்கு, பிரின்சஸ் டயானாவுக்கும் சார்ல்ஸுக்கும், கிங் சார்ல்ஸுக்கும் விருப்பம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் காதல் பண்ணி, 2 பேரும் மீட் பண்ணி காதல் பண்ணி அவங்க கொஞ்ச நாள் 1977 அப்படியே வந்து அதுக்கு பிறகு தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. 1981 கல்யாணம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 81 அந்த வருஷம் தான் நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக சரியாக தெரில. அந்த வருஷம் தான் நினைக்கிறேன். நேற்று புக்கில் பார்த்தா இப்போ மறந்து போச்சு. ஓகே, 1981 தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க 2 பேரும், டயானாவும் சார்ல்ஸும். ஓகே, கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்ந்தாங்க. எலிசபெத் ராணி வீட்டில், அரண்மனையில் தான், பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்குதுல்ல லண்டனில், அங்கே தான் வாழ்ந்தாங்க. ஆனால் டயானாவோட ஊர் வந்து இங்கே பாரிஸு, ஃப்ரான்ஸில். ஸோ அங்கே வந்து டயானாவுக்கும் எலிசபெத் ராணிக்கும் பழக்கம் இருந்ததுனால தான் எலிசபெத் ராணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க சார்ல்ஸுக்கு பிரின்சஸ் டயானாவை அப்படின்னு வீடியோவில் பேசினாங்க. எல்லாம் நான் கேட்டேன். அது இருந்துட்டு போகுது. எலிசபெத் ராணி வீட்டில் டயானாவோட பாட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஸோ இப்போ டயானா பாட்டி வந்து டயானாவுக்கு பாட்டி முறை. ஓகே, ஸோ இப்போ இது வந்து அங்கே வேலை செஞ்சதுனால கல்யாணம் நடந்திருக்குது. ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க பிரின்சஸ் டயானாவை.
சார்ல்ஸுக்கு. அது கல்யாணம் முடிஞ்சிருச்சு அந்த காலத்தில் 1981 முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் வாழ்ந்தாங்க, கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் டைவர்ஸ் ஆச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு டயானா தனியாக இருக்கிறப்ப அவங்க ஒரு மேனை வந்து காதல் பண்ணி, டூடிங்கிற ஒரு பேர், அவரே காதல் பண்ணி அவங்க கொஞ்ச நாள் எல்லாம் உல்லாசமாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க 2 பேரும். கல்யாணம் பண்ணினாங்களா பண்ணலையா தெரியாது எனக்கு, ஆனால் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. கடையிலேருந்து சாப்பிட்டு வெளியாகி போகிறப்ப அந்த ஒரு மாதிரி குகை மாதிரி ஒரு பாதை ஒன்று இருக்கும், சுரங்க பாதைன்னு, அதில் போகிறப்ப தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஏன் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா, அவங்க கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நிறைய வந்து நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு காது கட்டிடுச்சு. இங்கே பிரின்சஸ் டயானாவும் இந்த டூடியும் உங்கள் கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு காதுக்கு எல்லாம் விஷயம் எட்டி அப்புறம் அவங்க நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து பிரின்சஸ் டயானாவையும் அவங்களோட காதலர் டூடியும் போன அந்த காடி பின்னாலேயே துரத்திக்கிட்டு போயிருக்காங்க. வேகமாக இவங்க பின்னால் வந்திருக்கிறாங்க காடியில். இவங்க பயந்துக்கிட்டு டூடியும் இந்த பிரின்சஸ் டயானாவும் வேகமாக போயிருக்காங்க காடியில். ஸோ இப்போ பின்னால் ஆள் வருது தெரிஞ்சு யாரோ துரத்துறாங்க அப்படின்னு பயம். ஏன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அந்த சமயத்தில், லவ்வர்ஸாக தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டாங்களா தெரியலையே. அந்த சமயம்தான் ஆள் வராங்க பின்னால் காடியில் துரத்திக்கிட்டுன்னு ஆக்சிடெண்ட் ஆகி டயானாவோட காதலரும், அதான் இவங்க ஒரு டூடி, 2 பேரும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. கதை இப்படி தான். ஓகே, இப்போ இந்த லண்டன் தமிழச்சி அவங்க வீடியோவில் நேற்று எல்லாம் நான் பார்த்தேன், 2 பார்ட்ஸ் போயிருக்குது. சரி, எலிசபெத் ராணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்றாங்க. எல்லாம் பழக்கம் சிறு வயசுலேருந்தே 2 பேர்த்துக்கும், டயானாவுக்கும் எலிசபெத் ராணிக்கும்னு. சரி, ஏன் பிடிக்காமல் போச்சு தெரியலையே. டயானா பேசாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த இவங்க லண்டன் தமிழச்சி வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் முக்கால்வாசி எல்லாம் வந்து எலிசபெத் ராணியும் பிரின்சஸ் டயானாவும் ரொம்ப பழக்கப்பட்டவங்க மாதிரி அந்த காலத்துலேருந்து. ஏன்னா பாட்டி எலிசபெத் ராணி வீட்டில் தானே வேலை செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். என்னென்னமோ கதை சொன்னாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யான்னு தெரில. ஓகே, இப்போ நான் வந்து அவங்க சொன்ன விஷயத்த ஏற்றுக்காமல் இருக்கலாம், மனசு வந்து ஏற்றுக்க முடியாமையும் ஏற்றுக்கலாம். ஏதோ ஒன்றா இப்போ எல்லோரும் பார்க்குறாங்கல்ல, எல்லோரும் நம்புகிறாங்கல்ல, அப்படியே நானும் நம்பிட்டு போகிறேன். ஓகே, லண்டன் தமிழச்சி பிரின்சஸ் டயானாவை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மை. ஸோ வீடியோ போட்டாங்க. ஆனால் வந்து கல்யாண கதையெல்லாம் சொன்னாங்க. பட் லண்டன் தமிழச்சிகள்லாம் தெரிஞ்சிருக்கலாம், போய் அங்கெல்லாம் விசாரித்து பார்த்து வீடியோ எடுத்துருக்கலாம். அதனால லவ் மேரேஜ் பழக்கம் எலிசபெத் ராணிக்கும் டயானாவுக்குன்னு வீடியோவில் சொல்லிட்டாங்க. இங்கே லண்டன் தமிழச்சி வந்து உலகம் முழுவதும் சுற்றுறாங்கல்ல. அவங்க ஹஸ்பண்ட் சார்ல்ஸ் இருக்கார், லண்டன் தமிழச்சி ஹஸ்பண்ட் சார்ல்ஸு, அவரு கூட செஞ்சுக்கிட்டு எல்லாம் ஊராக அங்கங்கெல்லாம் போய் வீடியோ எடுப்பாங்க. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி வீடியோ விளாக் எடுப்பாங்க. ஸோ இப்போ அதுவும் வந்து நல்லது தான். இப்போ நானும் எவ்வளவோ வீடியோ லண்டன் தமிழச்சியோட பார்த்துருக்கேன். அவங்க அங்கன்னு போய் எல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க. எவ்வளவோ அந்த நாட்டில் உள்ள படங்கள், என்னென்ன படங்கள் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லது. அவங்க எடுக்கிறது வீடியோ விளாக்க ஊராக போய் எடுக்கிறது நல்லது. ஏன்னா தெரியாத ஒரு இடங்களெல்லாம் லண்டன் தமிழச்சி வீடியோ வழியாக எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அது பாராட்டணும், லண்டன் தமிழச்சியை பாராட்டணும். ஆனால் என்னென்னா ஒரு விஷயம், எல்லா விஷயம் சொல்லிட்டாங்க, இப்போ நானும் சொல்லிட்டேன். ஓகே, காதல் கல்யாணமாக, ஆனால் எலிசபெத் ராணி அரேஞ்ச் பண்ண கல்யாணம்னு இருக்கட்டும். வீடியோவில் ஃப்ரண்ட் டிசைனில் வந்து அவங்க எல்லாம்
பிரின்சஸ் டயானா படத்தை போட்டாங்க. இவங்க படத்தையும் எல்லாம் வச்சு தான் அந்த வீடியோ ஃப்ரண்ட் டிசைன் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. தும்பநெயில் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே கீழே எழுதியிருக்காங்க, கவனிச்சிங்களா? யாராவது தான் இங்கே பாருங்கள், இதில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? டயானா பட்டை என்னது என்னமோ சொல்லிடுது, என்ன டயானா கொடுமைப்படுத்தப்பட்டவங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. டயானா கொடுமைப்படுத்தப்பட்டவங்களாம். அப்படி தான் வந்து தும்பநெயிலில் கீழே வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸெல்லாம் அந்த எழுத்து எழுதுறதுல டயானா வந்து கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்ட்டு எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள், அதில் கீழே இருக்குது பார்த்தீங்களா? கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த வரிகள் கூட எனக்கு இப்போதைக்கு சரியாக நினைவுக்கு இல்லை. ஆனால் நேற்று நான் பார்த்தேன், கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு. இந்த கீழே எழுதியிருக்கு பார்த்தீங்களா? டயானா கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்ட்டு எழுதியிருக்காங்களா? சரி, எழுதுனாங்க, சரி. ஆனால் இந்த கொடுமைப்படுத்தப்பட்டவங்க டயானான்னு எழுதியிருக்காங்களே, அந்த வீடியோ உள்ளுக்கு டயானா கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்ட்டு ஏதாச்சும் ஒரு வார்த்தைகளை அங்கே சொல்லியிருக்காங்களா? வீடியோவில் கொடுமைப்படுத்தப்பட்டதை பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை லண்டன் தமிழச்சி சொல்லியிருக்காங்களா? இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஏன் லண்டன் தமிழச்சி வீடியோவில் ஏன் சொல்லலை? வீடியோவில் சொல்லாமையே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு ஃப்ரண்ட் டிசைனுக்கு கீழே மட்டும் எல்லாம் எழுதிட்டாங்க. ஆனால் வீடியோவில் அந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்லலை. ஏன் இப்படி வீடியோ எடுத்தாங்க சரி. ஆனால் ஏன் இந்த தும்பநெயில் இப்படி வச்சு கீழே ஏன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏன் இப்படியெல்லாம் எழுதுனாங்க? கொடுமைப்படுத்தப்பட்டாங்க டயானான்னு. அது சம்மந்தப்பட்ட விஷயம் வீடியோ இல்லை. அவங்க ஒரு இடத்துல கூட, அவங்க நல்லா பார்த்தேன், ஒரு இடத்துல கூட அவங்க வந்து லண்டன் தமிழச்சி அந்த கொடுமையை பற்றி, டயானா அனுபவித்த அந்த கொடுமையை பற்றி ஒன்றுமே சொல்லலை. வீடியோவை வேறு விஷயத்தெல்லாம் சொல்லி வீடியோ தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே சொல்லியே எல்லாம் முடிச்சிட்டாங்க. பிரின்சஸ் டயானாவை பற்றி, டயானா வீடு பற்றி எல்லாமே இப்படியே மேலோட்டமாக எல்லாம் கதையை முடிச்சிட்டாங்களே தவிர, இந்த கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்றதுக்கு வந்து ஆதாரமாக ப்ரூஃபாக வீடியோவில் எதுவுமே சொல்லலை லண்டன் தமிழச்சி. மென்டலாக போயிட்டாங்களா? பைத்தியம் முடிச்சிருச்சா லண்டன் தமிழச்சிக்கு? ஏன் இப்படி வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதுனது ஒன்றா இருக்குது, வீடியோ உள்ளே வேற ஒன்றா இருக்குது. எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க வந்து லண்டன் தமிழச்சி சொன்னாங்களே, எழுதியிருக்காங்களே கொடுமைப்படுத்தப்பட்டாங்க டயானான்னு. சரி, டயானாவை கொடுமை பண்ணுனாங்க எலிசபெத் ராணி குடும்பத்தில் உள்ளவங்கன்னு லண்டன் தமிழச்சி அங்கே பக்கிங்ஹாம் பேலஸில் அந்த காலத்தில் போய் பார்த்துருக்க முடியுமா? முடியாது தானே. இவங்க அங்கே போய் பார்த்தாங்களா கொடுமை பண்ணாங்க அப்படின்னு? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு கொடுமை பண்ணிட்டாங்கன்ட்டு வீடியோவில் எழுதியிருக்காங்களே. இதெல்லாம் நல்ல செயலை? இப்படி பண்ணலாமா? ஒரு அரச குடும்பம் தானே. இன்னொன்று, டயானா பார்வை வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தேகம் உண்டாயிருச்சு. பார்வை சரியில்லை, ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எல்லாத்தையும் அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து எலிசபெத் ராணி வீட்டில் உள்ள எலிசபெத் ராணி மருமகளுக, மகனுங்க, பேரப்பிள்ளை, இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. அந்த பார்வையே பிடிக்கல. அங்கே வீட்டில் வந்து இவர் எட்வர்ட் இருந்திருக்காரு, ஆண்ட்ரூ இருந்திருக்காரு, இவங்கெல்லாம் அங்கே இருந்திருக்காங்கல்ல. இப்போ இவங்க கல்யாணம் பண்ணி போன பிறகு அவங்கக்கிட்டலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பேசினா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அவங்களோட பொம்பளைங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குமா? அளவோடு பேசி அளவோடு இருக்கணும். அந்த பார்வை ஒன்று வந்து டயானா பார்வை சரியில்லை. ஸோ இதனால தான் அவங்க அந்த எலிசபெத் ராணி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரின்சஸ் டயானாவை பிடிக்காமல் போச்சு. அதோட இன்னொன்று வந்து பிரின்சஸ் டயானா வந்து எலிசபெத் ராணி வீட்டில் இருக்கிறப்ப கல்யாணம் பண்ணி போனாங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் பிரின்சஸ் டயானா வந்து கொஞ்ச நாள் தான் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பேசல போடுறவங்க யார் கூடயும்.
டயானா ஒதுங்கிட்டாங்க. பிடிக்கல டயானாவுக்கு, அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல. ஏன்னா அங்கே அவங்களும் பேசல, இவளும் பேசல, டயானாவும் பேசல, அவங்களும் பேசிக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க பேசிக்கலைன்னா முகத்தை கொடுத்து அந்த வீட்டில் டயானா இருக்க முடியுமா? அவளுக்கு பிடிக்குமா? ப்ரீசஸ் டயானாவுக்கு பிடிக்குமா அந்த வீட்டில் இருக்க முடியுமா? ஏன்னா வீடு வந்து பக்கிங்ஹாம் பேலஸ், எலிசபெத் ராணியோட அரண்மனை. ஓகே, இதுவும் நம்ம வந்து கவனிக்கணும். ஓகே, டயானா ஒதுங்கிட்டாங்களா ஆரம்பத்திலேயே, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கூட சரியாக பேசாமல் அவங்களும் எல்லாம் ஒதுங்கியாச்சு. குடும்பம்னு இருந்தால் பிரச்சனை இருக்க தான் செய்யும், இல்லைன்னு இல்லை. லண்டன் தமிழச்சி சொன்ன மாதிரி குடும்பம்னு இருந்தால் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? பிரின்சஸ் டயானாவோட சிரிப்பு. அந்த சிரிப்பே வந்து பிரின்சஸ் டயானாவுக்கு ஆபத்தாக போயிடுச்சு. அங்கே மேலே அங்கே பார்ப்பாங்க, பயம். இந்த பக்கம் மேலே போய் பார்ப்பாங்க. ஏதாச்சும் வெளிநாட்டுக்காரங்க வந்து கூப்பிடுவாங்க அவங்கள, வாங்க எங்கள் நாட்டுக்குன்னு. சுற்றுப்பிரயாணம் செய்கிறதுக்கு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போய் உக்காந்துக்கிட்டு மேலே இங்கிட்டு மேலே பார்ப்பாங்க, இந்த பக்கம் மேலே பார்ப்பாங்க. அங்கே யாராச்சும் நிற்கிறாங்களா, இங்கிட்டு யாராச்சும் நிற்கிறாங்களா, இங்கிட்டு யாராச்சும் நிற்கிறாங்கன்னு அந்த பய உணர்வோடையே மேலே இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துருக்கேன் ஒரு வீடியோவிலையே. முந்தி எங்கள் மலேசியா நாட்டில் கூட அவங்க வெளிநாட்டுக்கு போய் எங்கேயோ ஒரு சீனா நாடு நினைக்கிறேன், சீனா நாடுன்னு தான் நான் நினைக்கிறேன், அங்கே போயிருக்காங்க. எல்லாம் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அப்படி மேலே பயந்துக்கிட்டு பார்க்குறாங்க, பயப்படுறாங்க மேலே அந்த பக்கம் இந்த பக்கம்லாம். ஸோ அந்த பய உணர்வு ஏன் அப்பா வந்துச்சு? யாரோ கவனிக்கிறாங்க அவங்களான்னு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப டயானாவுக்கு பின்னால் யாரோ பின்னணி இருந்திருக்காங்க. டயானாவுக்கு பின்னால் அவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்து தான் டயானா எலிசபெத் ராணி வீட்டில் யார் கூடயும் பேசாமல் ஒதுங்கிட்டாங்க. இதுதான் நடந்திருக்குது. சரி, எலிசபெத் ராணிக்கு 2 மகனுங்க, இன்னும் 2 மகனுங்க இருக்கானுங்கள, 3 மகனுங்க, ஒரு மக, 3 மகன்கள்ல இன்னும் 2 மகனுங்க இருக்காங்கல்ல. அவங்களுக்கு பொம்பளை இருக்குல்ல, எலிசபெத் ராணி மருமக தானே அவங்க 2 பேரும். அவங்க எப்படி அந்த வீட்டில் வாழ்ந்தாங்க? அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க? ஏன் டயானானால முடியல? இந்த சிரிப்பு, பார்வை சரியில்லை ஆம்பளைங்களை பார்த்தா, இதனால தான் அந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அந்த குடும்பத்தில் ஆரம்பத்தில் பிடிக்கல அவங்களுக்கு, கொஞ்ச நாள் பேசியிருக்காங்க, அப்புறம் பிடிக்கல. அவங்களும் அரச குடும்பமும் ஒதுங்கிருச்சு, இவங்க டயானாவும் ஒதுங்கிட்டா. ஆனால் அந்த சமயத்தில் கூட எலிசபெத் ராணி டயானாவை விடல. டயானா கூட நல்லா பேசிக்கிட்டு நல்லா தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னே லண்டன் தமிழச்சியோட வீடியோவை பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது எலிசபெத் ராணிக்கு பிடிச்சிருக்குது அவங்கள. அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரே இடத்துல கொஞ்சம் தூரம் இருந்திருக்காங்க. சிறு வயசுலேருந்து எல்லாம் பழக்கப்பட்டவங்க எலிசபெத் ராணியும் பிரின்சஸ் டயானாவும். இப்படின்ற அந்த கதையெல்லாம் வந்து லண்டன் தமிழச்சி அவங்க வீடியோவை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது எல்லாம் உண்மையாக இருக்குமா, உண்மையாக இருக்காதா, ஒன்றுமே தெரில. நானும் வந்து குழப்பத்தில் தான் இருக்கேன். எலிசபெத் ராணி அரச குடும்பத்தில் உள்ளவங்க பிரின்சஸ் டயானாவை கொடுமைப்படுத்தலை. பிரின்சஸ் டயானாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போச்சு. அதனால டயானா ஒதுங்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று அப்படியே இருந்து சார்ல்ஸுக்கும் பிடிக்காமல் போச்சு டயானாவை. அப்புறம் இப்படியே பிடிக்காமல் இருந்து டைவர்ஸ் ஆச்சு. டைவர்ஸ் ஆன பிறகு பிரின்சஸ் டயானா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, பாரிஸ்க்கு, ஃப்ரான்ஸுக்கு போயிட்டாங்களா, அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா. அப்போ டூடின்றவர் அவருக்கோட பழக்கம் வந்து அவருக்கோட போகிறப்ப காடியில் எக்ஸிடென்ட் ஆயிடுச்சு. இது நியூஸ் ரிப்போர்ட்டர் துரத்தி இருக்காங்க. எலிசபெத் ராணி குடும்பமாக அவங்கள பிரின்சஸ் டயானாவை கொண்டுச்சு. இப்படி எதுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும்? இது இவங்க மட்டும் இல்லை, லண்டன் தமிழச்சி சொன்னாங்களே கொடுமைப்படுத்திருக்குன்னு அவங்க எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுங்க பாருங்க எழுதியிருக்காங்களா. அப்போ அரச குடும்பம் சரியில்லைன்னு லண்டன் தமிழச்சியை சொல்கிறாங்க. அரச குடும்பம் கொடுமைப்படுத்தி பண்ணியிருக்குது
கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க டயானா அரச குடும்பத்தில் பக்கிங்ஹாம் பேலஸ்லன்னு லண்டன் தமிழச்சி சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோவில் அப்படி எழுதியிருக்காங்க. பாருங்கள் பாருங்க, இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தவறு. வீடியோ போடுறாங்க பப்ளிக்காக, பப்ளிசிட்டி பண்ணுற மாதிரி டயானாவை பற்றி பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க வீடியோ. பார்த்தீங்களா? எழுதியிருக்கிறத பாருங்கள். அந்த எழுதியிருக்கிறது தான் முக்கியம். எப்படி எழுதியிருக்காங்க கவனிச்சிங்களா? ஆனால் வீடியோவில் அந்த கொடுமையை பற்றி ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ லண்டன் தமிழச்சிக்கு ரொம்ப நாளாக மனசில் என்ன இருந்திருக்குது, எலிசபெத் ராணி குடும்பத்தை பிடிக்கல லண்டன் தமிழச்சிக்கு. அதனால தான் வீடியோவில் இப்படியெல்லாம் பேசி கதையை உண்டாக்கி அரச குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறாங்க லண்டன் தமிழச்சி. ஸோ இப்போ அவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி எழுதியிருக்கிறது தவறு. ஆனால் வீடியோவில் ஒன்றுமே அதை பற்றி பேசலை, அந்த கொடுமையை பற்றி ஒன்றுமே பேசலை. இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறது? லண்டன் தமிழச்சிக்கு என்ன மென்டலாக பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன? அங்கே எழுதுனது ஒன்று, வீடியோவில் பேசுகிறது வேறு வேறு விஷயம்லாம் பேசி அதை பேசாமல் விட்டுட்டாங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. எலிசபெத் ராணி இறந்துட்டாங்களா தெரியும் தானே உங்களுக்கு. எதுக்கு அந்த குடும்பத்தை ஏன் வந்து கேவலப்படுத்தணும்? இதெல்லாம் சரியில்லை. லண்டன் தமிழச்சியோட புருஷன் பேர் சார்ல்ஸு. கிங் சார்ல்ஸ் வந்து யூகே நாட்டு ராஜா. முந்தைய ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்காங்க, அவங்க புருஷன் பேர் சார்ல்ஸுன்னு சொல்கிறப்ப இது வந்து யூகே நாட்டு ராஜா கிங் சார்ல்ஸ் பேர் இல்லை, இது இவர் இங்கே உள்ளவர் கிங் சார்ல்ஸ் இல்லை, இவர் அவங்க புருஷனை சொல்லிக்கிறாங்க. அப்படி கிங் சார்ல்ஸையும் அவங்க புருஷனையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க வீடியோவில். ஸோ அந்த குடும்பத்தை வந்து பிடிக்கலையா லண்டன் தமிழச்சிக்கு? ஏன் இப்படியெல்லாம் வீடியோ போடணும்? சரி, இதோட நான் பாட்டிக்கிறேன். ஓகே, நானும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன், டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, அரச குடும்பத்தை, எலிசபெத் ராணி குடும்பத்தை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ யாராச்சும் போட்டால் நான் கண்டிப்பாக வந்து அப்படி என் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து நான் போடுவேன். நான் மற்ற வீடியோலாம் நான் சரியாக பார்க்கல, அது இருந்து முந்தி உள்ளதெல்லாம் போயிட்டு போகுது. ஆனால் லண்டன் தமிழச்சி இப்போ போட்டிருக்குறாங்க பாருங்கள். சரி, இவ்வளோதான். ஜெயலலிதா உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் பாய் சொல்லிக்கிறேன். ஓகே.